இப்போ இவங்க வந்துட்டு நாங்கள் ஒரு கிளாஸ் எடுத்தோம். ஐ திங்க் ஒரு 1 hour இருக்குமா, 2 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த கிளாஸோட இப்போ ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு கேதர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு வைவா மாதிரி இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ எந்த அளவுக்கு அவங்க கேதர் பண்ணி அவங்க உள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத இப்போ நீங்கள் டேரெக்டாகவே பார்ப்பீங்க. ஸோ நான் எடுத்த கிளாஸ் வந்து இன்றைக்கி எடுத்த ஒரு சப்ஜெக்ட் வந்து 2 சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்துட்டு வேக்சிங் எடுத்திருக்கோம், another one is பெடிக்யூர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் இப்போ பெடிக்யூர் மட்டும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே, சொல்லுங்கள். பெடிக்யூர் உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் எடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் எங்கே போய் பண்ண சொன்னாலும் பண்ணுவீங்க, கரெக்டாக? பட் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணணும். இப்போ நான் வந்து தேரியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நாளைக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு தேரி மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நெயில் ரிமூவ் பண்ணிவிட்டு நெயில் ஷேப் பண்ணிவிட்டு கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளை பண்ணணும். நெயில் ரிமூவ் கிடையாது, நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு நெயில் கட் பண்ணிவிட்டு கியூட்டிக்கல் க்ரீம் வந்து அப்ளை பண்ணணும். செகண்ட் ஒன் வந்து வாட்டர் ஹீட் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் பெராக்சைட் அமோனியா ஷாம்பு போட்டுட்டு நல்லா அது மூலம் வர அளவுக்கு நல்லா பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து இந்த ஹீட் வாட்டரில் கால் எடுத்து 20 மினிட்ஸ் வச்சிடணும். ஃபோர்த் ஒன் வந்து கியூட்டிக்கல் புஷ்ஷை வச்சு நெயில் அந்த டர்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கியூட்டிக்கல் கட்டர் எடுத்து எக்ஸல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரஷ் மேலே ஷாம்பு போட்டு நெயில்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணும். ஃபிஃப்த் ஒன் வந்து கிளென்சிங் மில்க் போட்டு கால் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிடணும். சிக்ஸ்த் ஒன் வந்து ஸ்க்ரப் அப்ளை பண்ணி அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு ஸ்க்ராப்பரில் ஷாம்பு அதாவது ஸ்க்ரப் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அது கூடவே வந்து காலை நம்ம வாஷ் பண்ணாமல் ஸ்க்ராப்பரில் ஷாம்பு அப்ளை பண்ணி கிராக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அங்கே வந்து நல்லா புஷ் பண்ணி தேய்ச்சிடணும். அகைன் வந்து இன்னொரு காலும் அதே மாதிரி பண்ணணும். எயித் ஒன் வந்து அது கால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தொடச்சிட்டு எங்கெல்லாம் ஸ்க்ராப்பர் பண்ணமோ அங்கெல்லாம் வந்து ஸ்மூத் பண்ணி இது பண்ணிடணும். நைட் ஒன் வந்து மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணி கால் ஃபுல்லாக நல்லா மசாஜ் பண்ணி 2 காலுமே பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய்யில் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணணும். 8th ஒன் என்ன சொன்னீங்க? எயித் ஒன் வந்து நம்ம ஸ்க்ராப் எல்லாம் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுமோ அங்கே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்மூத்தை வந்து போட்டு நம்ம அந்த ப்ரஷ் பண்ணணும் அந்த இடத்துல எல்லாம். 9th ஒன் வந்து மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு காலை நல்லா வாஷ் பண்ணி மசாஜ் கொடுத்துட்டாவே வாஷ் பண்ணி ஓகே ஓகே. மசாஜ் நம்ம லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படி போனதுக்காக மசாஜ் பண்ணதுக்கப்புறம் நோ வாஷ். ஓகே, ஆஃப்டர் தட் நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ். ஓகேவா? புரிஞ்சுதா? பண்ணிடுவீங்களா? நாளைக்கு பண்ணலாமா? ஸோ என்னோட கைட்லைன் தேவைப்படாதா? படாது.